ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாராலையும் ஈஸியாக செய்ய வேண்டிய ஒரு ஸ்வீட் ரெசிபி ரவா லட்டு. எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் நான் 1 கப் அளவுக்கு சீனி சேர்த்திருக்கிறேன். 1 கப்புன்னு சொன்னால் 200 கிராம் சீனி. இதோடவே 3 ஏலக்காடை உள்ளுக்கிறிக்கன விதை அதையும் எடுத்து இதை நல்லாவே அரைச்சி ஃபைன் பவுடராக எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திருக்கிறேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய்யும் எடுத்துக்குறையிலும் நெய்ட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாவும் இருக்கும். இல்லை நான் கொஞ்சம் பாதாம் எடுத்து அதையும் 1-2 இடிச்சிட்டு சேர்த்திருக்கிறேன். இப்போ இதை நல்லாவே வறுத்துக்குற வேணும். பாதாம் ஓரளவுக்கு வறுபட்டதுக்கு பிறகு இல்லைனா கொஞ்சமாக ப்ளம்ஸ் சேர்த்திருக்கிறேன். ப்ளம்ஸ் ஊதி பலூன் மாதிரி வர காட்டிக்குமே வறுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் கஜுவும் சேர்த்துக்குறையிலும் உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லாவே வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் நான் 1/4 கப் அளவுக்கு பட்டரை மெல்ட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். பட்டருக்கு பதிலாக உங்களுக்கு நெய் பிடிக்கும்னு சொன்னால் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கிறேன். 1 கப் ரவைன்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட 170 கிராம் கிட்ட இருக்கும். இந்த பட்டரில் ரவையை நல்லாவே வறுத்துக்குற வேணும். நல்ல மணல் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அளவில் நல்லாவே வறுத்துக்கோங்க. ரவை இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு பிறகு நான் இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திருக்கிறேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காவை எடுத்துக்கோங்க. ரவை லட்டுக்கு தேங்காய் செய்கிறக்குள்ள அதோட டேஸ்ட் இன்னமுமே நல்லா இருக்கும். எந்த கப்பில் நீங்கள் ரவையை அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே நீங்கள் மற்ற எல்லா சாமானையும் மெஷர் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த ரெசிபியை உங்களுக்கு பர்ஃபெக்டாக செஞ்சு குறையிலும். தேங்காவையும் சேர்த்து இந்த அளவில் வறுத்ததுக்கு பிறகு நான் இதில் பால் சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் எடுத்து அதை காய்ச்சி நல்லா ஆற வச்சுட்டு எடுத்திருக்கிறேன். மொத்தமாகவே எல்லா பாலையும் சேர்த்துறவானா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி வறுத்துக்கோங்க. அப்போ தான் கட்டி தட்டாமல் எல்லாமே நல்லா உதிரியாக இருக்கும். அதனால் 2-3 தைனத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லாவே வறுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா வறுபட்டு இந்த மாதிரி உதிரியாக வந்ததுக்கு பிறகு இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. இப்போ இதில் நாங்கள் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்னா சீனி அதையும் சேர்த்துட்டு இதோடவே நாங்கள் வறுத்து வச்சுருந்தோம்னா நட்ஸ் அதையுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்க. இருக்கிற சூட்லேயே பவுடர் பண்ணின சீனி நல்லாவே மெல்ட் ஆகும். நல்லா மெல்ட்டாகவே எங்களுக்கு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வரும். ஒருவேளை உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் பட்டரை மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்குறையிலும். ஆனால் எனக்கு இந்த அளவு போதுமா இருக்கு. இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான சைஸில் லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட சின்னதாக செய்கிறீங்கன்னா ஒரு 15 வரைக்குமே செஞ்சு குறையிலும். பெருசாக செய்கிறீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 வரைக்கும் செஞ்சு குறையிலும். உங்களுக்கு தேவையான சைஸில் செஞ்சு எடுத்துக்கோங்க. டேஸ்டான ரவா லட்டு ரெடி. யார் வேண்டாலுமே இதை டக்குன்னு செஞ்சு குறையிலும். ஏன்னா அவ்வளோ ஈஸி அண்ட் டேஸ்டான ஒரு ரெசிபி. தீபாவளி ஸ்வீட்ஸ் மெனுவில் இந்த ரவா லட்டு எப்போவுமே ஃபர்ஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்ன வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோட உங்களையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.